அன்பர்களே வணக்கம். உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா? அவங்களால நீங்கள் தினமும் கஷ்டப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்களை பார்த்து உங்களை எதிரி அஞ்சு நடுங்க போகிறாங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு மறைக்கப்பட்ட தாந்திரிக ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இது ஒரு அதர்வன தாந்திரீக பிரயோக முறை, ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சரிங்களா? அதனால தான் ஒரு சில மாந்திரீக சுவடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிரயோக முறையை மறைச்சே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய குரு வழியில் இந்த மாந்திரீக ஓலைச்சுவடியிலையுமே குருமார்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த பிரயோக முறையை மறைச்சு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த பிரயோக முறையை ஒருவர் மேலே நீங்கள் பிரயோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எதிரி தப்பிக்கவே முடியாது. இந்த பிரயோக முறையை எதிரி மேலே பிரயோகம் செஞ்சுட்டா எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல போய் பரிகார பூஜைகள் செஞ்சாலும் சரி, இந்த பூஜையை இந்த எதிரிக்கு பண்ணக்கூடிய இந்த பிரயோக முறையை கட்டுப்படுத்தவே முடியாது. எதிரி அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான முறை இதுதான். சரிங்களா? அதனால தான் இன்னமும் சுவடிகளில் எல்லா மாந்திரிக ஓலைச்சுவடியிலையுமே இந்த தாந்திரிக முறையை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மறைச்சே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த முறையை ஒரு மேலே நீங்கள் பிரயோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகளும் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையை தப்பே செய்யாத அப்பாவிகள் மக்கள் மேலே இதை பிரயோகம் செய்யக்கூடாது. சரிங்களா? உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எதிரிகள்னால நித்தமும் நீங்கள் நரக வேதனையில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பிரயோகம் செய்யலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் ரொம்ப உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சரி, உங்களை எந்த வழிகள்லையுமே உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பணத்தாலேயோ பதவினாலேயோ உங்களை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை செய்வன மாந்திரீகம் பிரச்சனையினால் உங்கள் குடும்பத்தையே இல்லாமல் ஆக்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப தொல்லைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரயோக முறையை உங்களுடைய எதிரிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகளிடம் இருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். சரிங்களா? ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சரிங்களா? மற்ற முறைகளை போல கிடையாது. இந்த முறை ஒருத்தர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எங்கே போய் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்காது. சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லான முறை தான் இந்த பிரயோக முறை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிகம். சரிங்களா? ஒரு 4 பொருட்கள் இருக்குது. அந்த 4 பொருட்களை மட்டும் பக்குவமாக எடுத்து நம்ம அதை சேகரித்து செயல்படுத்தினாவே போதும். அதை ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியும். இது செய்கிறதுக்கு உண்டான 4 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காட்டில் வாழக்கூடிய பன்றியுடைய மலம். சரிங்களா? அதாவது காட்டில் தான் வாழக்கூடிய அந்த பன்றியோடைய மலத்தை தான் எடுக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பன்றிகளோட மலத்தை எடுக்கக்கூடாது. காட்டில் வாழக்கூடிய அந்த பன்றியோடைய மலத்தை எடுத்து சேகரித்து காய வச்சு அதை ராட்டி போல் தட்டி காய வச்சு சேகரித்து எடுத்து வச்சுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் இந்த அண்டங்காக்கா கூடு கட்டி இருக்கும். இல்லை அந்த கூட்டையுமே என்ன செஞ்சிடணும்னா அது கூடு கட்டணும்னா அதில் எல்லா முள்ளுகளும் வச்சு தான் கூடு கட்டியிருக்கும். அப்படியே அந்த முள்ளுகளையும் கொஞ்சம் எடுத்து சேகரித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஓணாங்குடி மூலிகை அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த மூலிகை பார்த்திங்கன்னா இந்த மூலிகையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு ஒரு கருங்கோழியை பலி கொடுத்து தான் இந்த மூலிகையை நம்ம பிடிங்கி எடுக்கணும். சரிங்களா? பலி கொடுத்து இந்த மூலிகையை எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சரிங்களா? கழுதையுடைய மலம். சரிங்களா? அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்னா ராட்டி போல் தட்டி காய வச்சு எடுத்துக்கிட்டு இந்த சேகரித்த அந்த 4 பொருட்களையுமே ஒரு புது மண் சட்டியில்
உள்ளக்க போட்டு புடம் போட்டு நம்ம எரித்தோம் அப்படின்னா இந்த 4 பொருட்களுமே எரிஞ்சு அப்படியே சாம்பல் நிறத்தில் ஆயிரும். சாம்பல் நிறத்தில் வந்த பிறகு அதை என்ன செய்கிறீங்கன்னா நல்லா இடித்து தூள் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இடித்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இதோட நாட்டு மாட்டு பசுவோடைய விபூதி கொஞ்சம் சேர்த்துக்கறலாம். சேர்த்து கலந்து இந்த விபூதியை கொண்டு போய் எதிரி இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் ஊதி விட்டாலும் சரி, இல்லை இந்த 4 பொருளையும் எரித்து வரக்கூடிய அந்த கறி என்ன செய்றீங்கன்னா வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சு அந்த மையை கொண்டு போய் எதிரியுடைய வீட்டு சுவர்கள்லையோ இல்லை எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ எதிரி வீட்டுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு பகுதியில் எதிரிக்கு தெரியாதபடி அந்த மையை எதிரியுடைய வீட்டில் தடவி விட்டாலே போதும். எதிரிக்கு செய்வனை வச்ச மாதிரி எதிரி வீட்டில் அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி போகிறான். சரிங்களா? எதிரி வீட்டை விட்டே ஓடி போயிடுவேன். சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லான முறை. சரிங்களா? இதை ஒரு தடவை இந்த மையம் மட்டும் போய் எதிரியோடைய வீட்டில் தடவி விட்டீங்க அப்படின்னா எதிரி அந்த வீட்டிலே இருக்க முடியாது. அவன் வித்துட்டு ஒன்று வெளியேறிடுவான். சரிங்களா? அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் பதவி எல்லாமே அவனை விட்டு வெளியேறிடும். இந்த மைய தடவி விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல மகாலட்சுமி வருகைங்கிறது நின்றும். சரிங்களா? அடுத்து குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வராது. சரிங்களா? இந்த மாதிரி குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னாவே அவனுக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த குடும்பத்தில் வெட்டு குத்து கேஸு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அந்த வீட்டில் மரணம் கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி துக்க காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டில் அவன் என்ன செய்வான், மொத்தமாக முடங்கி மூலையில் இருக்கிற உயிர் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளுமே அவனுக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த ஒரு மையம் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா தடை விட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அவனால் அதில் வெளியே வரவே முடியாது. சரிங்களா? இந்த மைய எதிரிகள் மேலேயும் தடை விடலாம், இல்லை எதிரிகள் வீட்டிலையுமே தடை விடலாம், இல்லை இதை இந்த கரியை பயன்படுத்தி விபூதி மாதிரி பயன்படுத்தி அந்த விபூதியை கொண்டு போயும் வாசலில் பிதைச்சி வைக்கலாம், இல்லை தூவி விடலாம். சரிங்களா? இது போல் எந்தெந்த வழிகளில் நம்மளுக்கு கிடைக்குமோ எதிரிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணோம்னா அக்யூரேட்டாக வேலை செய்யும். சரிங்களா? இதுக்கெல்லாம் நாள்லாம் கிடையாது. நீங்கள் தடை விட்ட நாளில் இருந்து அவனை போட்டு கோளாறு பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இதுக்கு ஒரு சில பூஜை முறைகள்லாம் இருக்குது. இந்த விபூதியை தயாரித்து அதுக்கு சில மந்திர உருக்களை கொடுத்து நம்ம செயல்படுத்தும் போது இன்னும் அதிபயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இது போன்ற விஷயத்தில் எதிரிகளுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா எதிரி கண்டிப்பாக வீழ்ந்து போயிடுவான். நம்ம பக்கத்து தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாதவங்க இந்த பிரயோக முறையை பண்ணாதீங்க. சரிங்களா? அனுபவத்தோடு தான் பண்ணணும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா யாருக்கும் எதிரிகள் இருந்தீங்க அப்படின்னா எதிரிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட செஞ்சு வாங்கிக்கிறலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.